Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஸ்வீட் பாஸ்தா. எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ இதுல ஒரு 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் கலர் போட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர்லாம் ஒயிட்லையும் செய்யலாம். ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க, வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பால் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை ஸ்வீட் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.